வாங்க உட்காருங்க. Hey Priya, looking nice யா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீதான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. Hey. Hey, you're so hot. ஹலோ யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். மலர் என்ன பண்றீங்க? நான் பிஏ படிச்சிட்டு இருக்கேன். காலேஜை சுத்தி உங்களுக்கு ஒரே கூட்டமா? ஓரளவுக்கு கூட்டம். அப்ப நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலோடி சாங்க போட்டு விடுறீங்களா? உங்க பேர் மலர், சோ நான் மலரோடு தனியாக, இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது. வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார், நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார், அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்கிறேன்? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா. சார், நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு, எனக்கும் வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துக்க. சார், ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். ஹாய். ஹலோ பிரேம். ஹாய். சொப்னா வந்திருக்காளா? வந்திருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஹாய் நேயர்களே, இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் போன் பண்ணீங்க? போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உன்கிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேனே. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்டுல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எதை செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். யார சார் பார்க்கணும்? மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு. சார் வணக்கம் சார். வாயா பிரேம். பை த பை, ஐ அம் மேனேஜர் சீனு. ஹாய். நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு எம்டி, 20 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா. இப்போ சொல்லு, நீ கொடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் சார். கொஞ்சம் தள்ளுங்க சார். ஓயா அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாத்தியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலரு. வாவ். வா. மேடம்னு சொன்னாங்க,
சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். ஓ, ம்மா. யோ பிரேம், இவன் என்ன இப்படி இருக்கான்? இவன் போட்டோ ஒருத்தன் யாரு? ரசிக்கப்படாம. மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர போட்டோட்டே இந்த சொல்லு விடுற, நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியா ஆயிட்டேனே. யோ யோ யோ, அந்த ரூம் மட்டும் திறக்காத. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நுள்ளதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய். கம். Thank you. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப குச்சி வர்ற. உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்ன பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு பூனையா திருட்டு பூனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, கலர்ல ஓவரா பண்ணிட்டேன். சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு பூனையை விட திருட்டு பூனை தான் ரொம்ப பிடிக்கும். ஹாய் 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 சுதா, ஹாய் ரேகா. ஏய் போன 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 போன் கொடு, போன் கொடு. போன்ல யாரு? ஸ்வேதாவா இல்ல கீதாவா? யாரு? விடு பிரேம். ஹலோ. எல்லாரும் பாக்குறாங்க பிரேம், கொடு. ஏன் பிரேம் எப்போ ஃபோன் வந்தாலும் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? ஏய் சாரி 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 செல்லம், ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். சாரி சாரி என்ன சொல்லணும் எனக்கு தெரியும். ஆட்ஸ்க்காக அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன்ல, மேக்ஸிமம் கேர்ள் கால்ஸ் எல்லாமே எனக்கு தான் வரும். அதனால எனக்கே லைன் கொடு, மாத்தி கொடுத்துறாத. ஜவுளி கடை விளம்பரத்துக்கு பிரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மலரு. அப்படியா? இந்த வாரத்துல கண்டிப்பா வந்துருவாரு. அவர்கிட்ட நான் நேரடியா செல்லுலயே பேசிட்டேன். சித்தப்பா, எனக்கு அவரோட மொபைல் நம்பர் கொடுங்களா ப்ளீஸ். கண்டிப்பா தரேன்டா. சொல்லுங்க. 96 29 73 662. சரி, எனக்கு ஜவுளி கடையில நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சித்தப்பா தான் என்னோட மொபைல்ல ரேமோட மொபைல் நம்பர். ஐ அம் சோ ஹாப்பி. 9629. என்ன மலர், உனக்கோசரம் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் மலர். மறுபடியும் கிஃப்டா? கூட என்ன? உனக்காக எப்பெல்லாம் இந்த கண்ணாடியை பாக்குறியோ என் ஞாபகம் கண்ணாடியா? வரும். ஓ, இந்த கண்ணாடியை பார்க்கும்போது உன் ஞாபகம் வரணுமா? எனக்கு இந்த கண்ணாடி தேவையில்ல, எடுத்துட்டு போ. மலர். போ குரங்கு, போடா போ. அம்மா, ஐயோ போய் சொல்ல. நானே பிரேம் நம்பர் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கேன், அந்த நேரத்துல வருது பாரு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், பரமத்தி வேலூர்ல ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 lakhs செக் கொடுத்திருக்காங்க. என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோயினை புக் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேம். ஜாலி தான். ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காங்க. ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இரு, உன் சோக்காலித்தனத்தை அந்த ஹீரோயின் கிட்ட காமிக்கிற, சரியா? நீங்க வேற மேம். சரி சரி, வா நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஓகே. ஹாய் பிரேம், எங்க இருக்க? பிஸியா? இல்ல மேடம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். சொல்லுங்க மேடம், நான் வரேன். எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டி நகர். ஓகே. ஓகே மேடம், இருங்க மாடிக்கு வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 feet ஹைட். அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணனும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே? ஓகே சரிங்க மேடம். மேடம், அந்த மெட்டீரியல் அதெல்லாம் நோ கான்ட்ராக்ட். எப்ப முடிப்பீங்க? எவ்வளவு வேணும்? மேடம் 50 lakhs மேடம். 2.5 மாசத்துல முடிச்சு. நோ நோ நோ, 70 lakhs 1.5 மாசத்துல முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே பிரேம். ஓகே மேம். நீங்க பெரிய ஆள் மேம். அங்க ஜிம் வச்சா பிக்கப் ஆகுமா மேம்? ஆகணும், இல்லைன்னா ஆக வைப்ப. அப்படியே உன்னை இங்க இருந்து கண்காணிக்கலாம்ல. ஓகே பிரேம், see you in evening. ஓகே. சாரி மச்சான், ஒரு இப்ப வாத்து சொல்றா மச்சான். யாரா அந்த காஞ்சனா? அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல அல்ல குறையாத அமிர்த சுரபி. நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற. நமக்கு வேணா. நமக்கு என்னடா, கரும்பு தின்ன கூலியா? மச்சான், நான் உன் நன்மைக்காக சொல்றேன். நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேக்குற, நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும். ஜாக்கிரதை. பட, நான் சொல்லத்தே முடியும். கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும்?
யூ பிரேம் என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? ஆக்க வைக்கிறேன். வா உன்னை வச்சுக்கிறேன். எடுடா போன. ஏய் என்னாச்சு ஏன் கத்துற? இரு ஏன் டென்ஷன் ஆகுற? இரு டேய் கூல் என்ன if you don't mind நான் எடுக்கட்டா? ஓகே கூல் இங்க பாரு. ஹேய் bloody nonsense. இது ரப்பர் தேல் தானே? எல்லாம் ஓவேல தானா? ஏய் இல்ல சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறதா. என்ன சர்ப்ரைஸ்? ஏய் இல்ல டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா பேச முடியல. அதனால தான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும். நான் வீட்டுக்கு போறேன். ஆளை விடு. ஏய் ரிது எல்லா ஃபிகரும் மாட்டுது. இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்முச்சோ அச்சச்சோ என்னடா? ஆஹா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு மூச்சு வாங்குது. ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது காது விடாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. போதும் கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம் பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம், சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? அந்த பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம் உட்காரு. சொல்லு என்ன விஷயம்? சொல்லு பிரேம். ஒண்ணு இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒரே நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம் போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். சோக்காளி ஆடுறா. So சரிமா ரித்து, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் பிரேம் எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். கம் டு மை ரூம் இமிடியேட்லி. குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார் நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You are sir, dismissed sir, now. Sir, please, sir, sorry, sir. Out. Sir, get out.